அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். எல்லா மனிதனும் என்ன ஜோதிடத்துல எந்த ஆதிபத்தியத்துல முதல்ல ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்ப எந்த ஆதிபத்தியத்துல ஜோதிடம் பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிடணும்னா, முதல்ல ஒரு ஜாதகத்தில் சூரியனையும் சனியை வச்சுதான் பெரிய கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. நீங்கள் பகலில் பிறந்தவரா இரவில் பிறந்தவரா ஜாதகத்தை பார்த்தோன்னு கண்டுபிடிக்கணும். பகல்ல பிறந்தவங்களுடைய குணாதிசயம் யாரை ஒட்டி இருக்கும், இரவில் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் யாரை ஒட்டி இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும். இது ரெண்டு தெரிஞ்சுதான் அவங்களுடைய உண்மையான சுயரூபத்தை கண்டுபிடிக்கணும். அது இல்லாமல் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம பாட்டுக்கு பகலில் பிறந்தவனுக்கு பலன் ஒரு மாதிரியா வரும், இரவில் பிறந்தவனுக்கு பலன் ஒரு மாதிரியா வரும். அந்த விதத்தில் நம்ம 4 கிரகங்களை பகல் பிறப்பு இரவு பிறப்பு அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். பகலில் பிறந்தவர்களுக்கு சூரியன் தகப்பன், சுக்கிரன் தாய். பகலில் பிறந்தவனுக்கு சூரியன் தகப்பன், சுக்கிரன் தாய். இரவில் பிறந்தவனுக்கு சனி தகப்பன், சந்திரன் தாய். இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு பகலில் பிறந்து சூரியன் நல்லா இருக்கணும். ஒரு பகல்ல பிறந்தவனுக்கு சனியை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இரவுல பிறந்தவனுக்கு தான் சனியை பத்தி கவலைப்படணும். பகல்ல பிறந்தவனுக்கு சூரியனை பார்க்கணும். ஏன்னால் இவனுக்கு இன்புட் எனர்ஜி கொடுக்கக்கூடிய சக்தி சூரியனிடம் தான் இருக்கிறது. அப்ப சூரியன் நன்றாக இருக்கணும். அதே சமயத்துல இரவுல பிறந்தாச்சுன்னா சனி நல்லா இருக்கணும், சந்திரன் நல்லா இருக்கணும். இந்த ரெண்டு நல்லா இருந்தா அப்பா அம்மா, பகலுக்கு அப்பா அம்மா சூரியன் சுக்கிரன், இரவுக்கு அப்பா அம்மா சனி சந்திரன். இது ஜாதகத்துல நம்ம அவங்க எத்தனை மணிக்கு பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு காலையில சூரியனிலிருந்து 7 லக்கணத்திற்குள் விழுந்தால் அந்த ஆள் 6 மணிக்குள்ள பிறந்தவன்னு அர்த்தம். 7வது லக்கணத்திற்கு மேல் 8, 9, 10, 11, 12 இந்த லக்கணங்களில் போய் பிறந்திருந்தால் அவர் இரவுல பிறந்திருக்கிறாரு அப்படின்னு நீங்க எடுக்கணும். எடுத்து இப்போ ஒரு சூரிய தசை ஒருத்தருக்கு நடக்குது. முதல்ல பார்க்க வேண்டியது படக்குன்னு எடுத்தோன்னு சொன்னா அப்பாவுக்கு ஆகாது அப்படின்றான். படக்குன்னு சொல்லக்கூடாது. சூரிய திசை பகலில் பிறந்து ஓடினால்தான் தகப்பன். ஒருவன் இரவில் பிறந்து சூரிய திசை ஓடினால் அப்பா ஒண்ணும் செய்யாது, டெபனண்டா ஒண்ணும் செய்யாது. அப்ப பகல்ல பிறந்தவர்களுடைய இந்த தன்மையில் என்ன பொசிஷன், ஏன் இந்த பகல் இரவை பிரித்தார்கள், இதற்கு ஏன் தாய் தகப்பனை இந்த மாதிரி ஆதிபத்தியத்துல வச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காரியமா தான் வச்சாங்க. அதெல்லாம் கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கு. இப்ப நீங்கள் இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பகல்ல பிறந்தவன் எப்பயுமே சூரியன் தான். சூரியன் தான் ஆத்மா, சுக்கிரன் தான் அம்மா. இந்த ரெண்டை கரெக்டா ரெகுலரா பிடிக்கணும். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவனை பிடிக்கணும், சூரிய பகவான் வழிபாடு பண்ணணும். இதெல்லாம் பகல்ல பிறந்தவங்க செய்து வர வர
தன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுப்பவன் சூரியன். தன்னுடைய வாழ்க்கையில் என்ன சொல்றான்னா நன்மையை செய்பவன் சுக்கிரன். இந்த 2 பேரையும் எப்பயுமே நம்ம விடவே கூடாது. சூரியன் சுக்கிரன் பகலில் போய், சனி சனி என்று சொல்லக்கூடிய எல்லை காவல் தெய்வம் பிளஸ் சனியோடைய குரு காலபைரவர். சந்திரன் சந்திரன் எப்பயுமே மென்மையான ஒரு ஆதிபத்தியம். இதை 2ஐயும் விடக்கூடாது. இரவுல பிறந்தாச்சா எப்பயுமே சனியை நல்லா அழகா பிடிங்க. சனிக்கு உண்டான மூல மந்திரங்களை சொல்லுங்க. சனிக்கு என்ன சொல்லலாம், வாரத்துல ஒரு நாள் போகணும். எப்பயுமே வாரத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போங்க. ரெகுலரா போனாலும் தப்பு கிடையாது, உங்களுடைய டயத்தை பொறுத்து. உள்ள போயிட்டு வந்தா சில நெகட்டிவ்ஸ் உங்களிடம் இருந்து வெளியே போயிடும். அப்ப சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரவில் பிறந்தவர்கள் எப்பயுமே எல்லைக்காவல் தெய்வத்தை வணங்க நம்மளுடைய தகப்பன் சார்ந்த டிஎன்ஏ என்ன நடக்குன்னா வலிமை வரும். வலிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த வலிமைப்படுத்தாமல் இருந்தோம் என்று சொன்னால் நாம் என்ன சொல்றோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. சில ஜாதகங்கள் வரும், திதியே கொடுக்க மாட்டான். ஐயா நடக்கலைன்னு ஒரே வரிதான் முடிச்சிடலாம். நீ திதி கொடுக்கல அப்படின்னா, திதி கொடுக்கலன்னு அங்கே தெரிஞ்சிடும். ஜாதகத்தை எடுத்த உடனே என்ன பொசிஷன் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு எடுத்து இயம்புற அளவுக்கு நம்ம இந்த அவுட்லைனுகளை படிச்சு வச்சிருந்தாலே நீங்க திசை இருப்பு எல்லாம் புத்திகள்லாம் போடணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அப்ப எப்ப ஒரு மனிதன் இரவில் பிறந்தால் சந்திர தரிசனம் பண்ணிட்டே வாங்க, நல்ல சூட்டபிளான பேர்சனா வந்துருவீங்க. இரவில் பிறந்திருந்தால் சனி என்று சொல்லக்கூடிய அந்த சனீஸ்வர பகவானை அழகாக கணம் பண்ணவும், சந்திரனை எப்பயுமே இரவில் பிறந்து சனி சந்திரன் சேர்க்கை இருந்தால் அவன் யோகவான். ஏன்னா அங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்திருந்தாலே ஒரு யோகம்தான். பகலில் பிறந்து சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் அவன் யோகவான். ஏற்கனவே சேர்ந்துதான் இருக்கும். எதுல சேர்ந்திருக்கும்? சூரியனுடைய அடுத்தடுத்த கட்டங்களுக்குள்ளதான் சுக்கிரன் இருக்கும். முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லிடுறோம். சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கும். இருந்தாலும் சில பேர் பயமுறுத்துவாங்க, ரொம்ப நெருக்கமா இருக்கு அப்படின்னு. ரொம்ப நெருக்கமா பகலில் போய் இருந்தால் யோகத்தை யாருடைய ஜாதகத்தில் பகலில் பிறந்து சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதா, வெற்றி விடுவீர்கள். உங்களுக்கு விமோச்சனம் உண்டு. இரவில் பிறந்து சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிறதா, உங்களுடைய ஜாதகத்திற்கு பயங்கரமான விமோச்சனம் உண்டு, வெற்றி பெற்று விடுவீர்கள். பிரச்சனை தன்மைகள் இருக்காது. அப்ப சூரியன் என்று சொல்லக்கூடியவங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் ஒரு 1000 வாட்ஸ் பல்பு அமைப்புடைய ஒரு கிரகம். 1000 வாட்ஸ் பல்பு. அவரை நாம் என்ன சொன்னா, அவரிடம் சூரியன் எந்த கட்டத்தில் நமக்கு இருக்கிறாரோ, சூரியன் எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அந்த கட்டத்திற்குண்டான ஆதிபத்தியத்தை நாம் கேட்டுத்தான் அவரிடம் பெற வேண்டும். அவரா கொடுக்க மாட்டார். கேட்டு பெறுங்க. 10ஆம் இடத்துல இருக்கிறாரா, தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் தொழிலை தேடி போகணும். லக்னத்தில் இருக்கிறாரா, பயங்கரமா இருக்கும்ல. பகலில் பிறந்து சூரியன் லக்னத்தில் இருந்துட்டான்னா அவன் ஏறிக்கு அந்த காலையில லக்னத்துல சூரியன் இருந்தாலே அதிகாலை தான் பிறப்பு. அந்த அதிகாலையில பிறந்தவன் என்ன சொன்னா எப்படி இருப்பான்னா இளம் சூரியனாக இருப்பான். இளம் சூரியன் என்று சொல்லக்கூடிய ரொம்ப வேர்வை தண்ணி வெளியே வராது. அதே சமயத்துல என்ன சொன்னா அந்த சூரியனுடைய தன்மைகள், முகம் பளிர்ன்ற ஒரு அமைப்பு இத்தனை இருக்கும். அப்ப எந்த ஒரு மனிதனுக்கு லக்கணத்தில் சூரியன் இருந்ததோ அவன் ஒரு நோயாளியை பார்க்க போனால் அந்த நோயாளி சீக்கிரம் எந்திரிச்சிருவார். இதெல்லாம் 100% கண்டிப்பாக உண்மை. அப்ப சூரியன் இருந்த இடத்தை நாம் என்ன சொன்னா மறைக்க கூடாது, மறைக்க முடியாது. ஒரு பெரிய வெளிச்சத்தை போய் எப்படி மறைப்பீங்க? அதுல மறைக்க கூடாது. அப்ப சூரியன் இருந்த இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை வலிமைப்படுத்திடும். சூரியன் நின்ற இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை வலிமைப்படுத்திடும். அது எந்த கட்டம்னு பாருங்க. அதை குறிவைத்து பார்த்து கொண்டே இருந்தீர்கள். அந்த கட்டத்தின் மூலமாக வாழ்நாள் ஃபுல்லா நமக்கு யோகம். நின்ற இடத்தை விட
பார்த்த இடத்திற்கு வந்து என்ன சொன்ன, சூரியன் பார்த்த இடம் கண்டிப்பாக விசேஷமாக இருக்கும், சக்சஸ்ஃபுல் கண்டிப்பாக இருக்கும். அதுல இருந்து மாற்றம். ஏன்னா இது பகலில் பிறந்தால் இரவில் பிறந்து சனி அப்பா ஆயிட்டார். சனி அப்பா ஆகும்போது சனி பார்க்கின்ற 10வது பார்வை இருக்கு பார்த்தீங்களா, இரவில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த பலன் பொருந்தும். இரவில் பிறந்து சனி நின்ற இடத்திலிருந்து 10வது பார்வை பார்க்கின்ற இடம் ஒரு பெரிய வந்து என்ன சொன்னா தங்கச் சுரங்கம் அப்படின்ட்டான். இரவில் பிறந்து 10வது பார்வையாக அவர் பார்த்து விட்டார் என்று சொன்னால் கண்டிப்பாக தங்கச் சுரங்கம் அப்படிங்கிறான். அந்த இடத்துல வந்து அவ்வளவு விசேஷமாக இருக்கும். இதை பரீட்சித்து பாருங்கள். பகலில் பிறந்து வந்து சுக்கிரன் எந்த இடத்தில் இருந்து 7வது பார்வையை பார்க்கிறாரோ அந்த இடத்தின் மூலமாக நீங்கள் ஒரு பெரிய யோகத்தை அடைவீர். தாயார் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். பகலில் பிறந்தவனுக்கு சுக்கிரன் நின்ற இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்த்து விட்டான் என்று சொன்னால் அந்த 7ஆம் இடம் என்ன இடம்னு பாருங்க. கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும், பெரிய சக்சஸ் அந்த இடத்துல நீங்க சாதிப்பீங்க, சாதிச்சிருவீங்க. இது அப்பட்டமான உண்மை. இரவில் பிறந்து சந்திரன் வந்து எந்த இடத்தில் நிற்கிறாரோ அதற்கு 7ஆம் இடத்தை எந்த இடம் பார்க்கப்படுகிறதோ அந்த இடத்தில் பெரிய யோகம் வந்து உங்களுக்கு வந்து அமையும். இப்படி கணக்கெடுத்துங்க. பகலில் பிறந்து சூரியன் 7வது பார்வை எந்த இடத்தை பார்க்கணும், அதில் ஒரு பெரிய வாழ்க்கையில் மறக்க முடியாத வெற்றி உண்டு. பகலில் பிறந்து சுக்கிரன் எந்த இடத்தில் இருக்கிறானோ அவர் 7வது பார்வையாக எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தின் மூலமாக பெரிய வெற்றி உண்டு. அது எந்த கட்டம்னு பார்த்துக்கிடணும். இரவில் பிறந்து சனி 10வது பார்வையாக எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றி உண்டு. இரவில் பிறந்து சந்திரன் 7வது பார்வையாக எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தில் ஒரு பெரிய வெற்றி உண்டு. ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த ஜோதிடத்துல தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம். அப்ப இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு நம்ம சொன்னோம்னா தான் அவங்களுடைய உண்மையான சொரூபங்களை நம்ம சொன்னாதான் ஜோதிடரை மதிப்பாங்க. ஜோதிடம் எப்படி வரும்? கமர்ஷியலா படிச்சா வராது. நீங்க கமர்ஷியலா படிச்சிருவோம் அப்படியெல்லாம் வரவே வராது. யாரும் போய் வந்து புஸ்தகம் நோட்டை தூக்கிட்டு போய் எங்க உட்கார்ந்தாலும் சொல்லி கொடுக்குறவன் வந்து அந்த கமர்ஷியல் ஆஃப் வீகத்தில் 500 கொடு 1500 கொடு அப்படின்னு சொல்லி வர்றாங்க இல்லையா, இதெல்லாம் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரிஜினல் வாத்தியார் கிடையாது, அவனால உருவாக்க முடியாது. ஜோதிடம் என்பது பிரம்ம ஞானம், அது பிறப்பால் வரணும். அது வந்து என்ன சொல்றாங்க, நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை. உங்களுக்கு அந்த கலை வந்து தானா வளரும். குரு என்பவர் நமக்கு கண்ணில் தட்டுப்படுவார். அவர் வந்து நமக்கு அந்த பிரம்மஞானத்தை பெற வேண்டிய விதி இருந்தால் ஆட்டோமேட்டிக் சொல்லி கொடுத்துட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அப்ப ஜோதிடத்துல வந்து பட்டயத்தை தூக்குனவன்னு என்ன சொல்றானே, என்னதான் சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரத்தான் செய்யும், ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்கும். ஆனால் நாம பேசுவதற்கு வந்து என்ன சொல்லணும், நம்முடைய அதிதேவதைகள் தான் அதை வந்து என்ன அப்படியே அது ஒரு 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 மாதிரியான இன்ஸ்பிரேஷன் வரும். அதுல அவங்க நம்ம சொல்ல ஆச்சரியப்படும் மாதிரி இருக்கு. அதுக்கு நாம் நோட்டு புஸ்தகம் இதெல்லாம் வந்து என்ன சொன்னா தேவையற்றது. எப்பயுமே ஏட்டுக்கல்வி வந்து என்ன சொன்னா கறிக்கு உதவாது, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்கு. அதனால ஜோதிடத்தில் வந்து ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய லக்னாதிபதி 5 குடையவரோடு தொடர்பு பெற்று விட்டாலோ, உங்களுடைய 2 குடையவர் வந்து 5 குடையவரோடு தொடர்பு பெற்று விட்டார் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஜோதிடம் வந்துடும். ஏன்னா 5ஆம் பாவம் தான் ஜோதிடத்தோடைய சொந்தம், அந்த உள்ளார்ந்து உள்ள எடுக்கக்கூடியது. 8ஆம் பாவம் ஜோதிடமாக இருந்தாலும் 5ஆம் பாவத்திற்கு தான் அதிகமான வேலிஷன் உண்டு. அதனால எல்லா மனிதருமே ஜோதிடம் படிப்பது தப்பு என்று சொல்லவில்லை. அதை வந்து அறகுறையா படிக்காதீங்க. அறகுறையா படிச்சதுனால உங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போகுது. அதனால ஜோதிடத்துடைய ரகசியம்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. அதனால பகலுக்கு தந்தை தாய், இரவுக்கு தந்தை தாய், இவர்களுடைய அமைப்புல கண்டிப்பாக தாய் தந்தையர்களால், இரவு தாய் தந்தையர்களாலும் பகல் தாய் தந்தையர்களாலும் லக்னாதிபதிக்கு ஒரு யோகம் உண்டு.
அது எந்த ரூபத்தில் என்று சொன்னால், சூரியன் பகலில் பிறந்து சூரியன் 7வது பார்வையா பார்க்கின்ற இடத்தில் ஒரு பெருமை உண்டு. பகலில் பிறந்து சுக்கிரன் வந்து என்ன சொன்னான, தாயாகி சுக்கிரன் நின்ற இடத்துல 7ஆம் இடத்துல 7ஆம் இடத்தை பார்க்கும்போது அது நமக்கு என்ன ஆதிபத்தியமோ அந்த இடத்துல ஒரு லக்ஸுரிஸ் உண்டு. இரவில் பிறந்து சனி அப்பாவாக வருகின்றது. சனியுடைய 10ஆம் பார்வை எந்த இடத்தில் உங்களுக்கு விழுகிறதோ அந்த இடத்தில் ஒரு பெருமை உண்டு. இரவில் பிறந்து சந்திரன் வந்து உங்களுக்கு தாயாக வந்து சந்திரன் பார்க்கின்ற இடம் வாழ்க்கையில் ஒரு சுகபோகத்தை கொடுக்கும் என்று கூறி பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி. அதுல இருக்கிற அந்த யோகத்தை அனுபவிக்கணும். அந்த யோகத்தை அனுபவித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.